அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்து உணர முடியும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். மனித இயல்பை உடையவர்கள், ஆவிக்குரிய இயல்பை உடையவர்கள் என்று மனிதர்களை புனித பவுல் 2 வகையாக பிரிக்கிறார். கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மனிதர்களும் மனித இயல்பை உடையவர்கள். ஆனால் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற அத்துணை மனிதர்களும் ஆவிக்குரிய இயல்பை உடையவர்கள். இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மனித இயல்பை உடையவர்களால் ஆவிக்குரிய செய்திகளை அறிந்து கொள்ளவும் முடியாது, அதை பகுத்து உணரவும் முடியாது. மாறாக ஆவிக்குரிய இயல்பை உடைய மனிதர்களால் ஆவிக்குரிய செய்திகளை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள், எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் அத்துணை பேரும் மனித இயல்பை உடையவர்களாய் இருந்ததால் இயேசுவின் வாயில் இருந்து வெளிப்பட்ட ஆவிக்குரிய செய்திகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. எனவேதான் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளியோடு இணைந்து வாழ்வதை விட இருளோடு இணைந்து வாழ்வதை விரும்பியதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இருளாகிய சாத்தானோடு இணைந்து வாழ விரும்பிய அவர்களால் ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட ஆவிக்குரிய செய்திகளை அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பாக திரு தூதர்கள் கூட மனித இயல்பை உடையவர்களாய் இருந்ததால் அவர்களால் கூட இயேசுவின் அந்த ஆவிக்குரிய செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத நிலையில், புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்ததாகத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு ஆவிக்குரிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அந்த ஆவிக்குரிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய இயல்பை உடைய மனிதர்களாய் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்வோம். பரிசுத்த ஆவியின் கனிகளில் சொலிப்போம். நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்ந்து ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள்
உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.